Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Quants. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா SBI Clerk 2025 இப்போ லாஸ்ட் வீக் நடந்துச்சுல சோ அந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட மெமரி பேஸ்ட் क्वेश्चंस என்ன அப்படினா Caselet DI செட் பார்க்க போறோம். ப்ரீவியஸா நம்ம அரித்மெட்டிக்கும் சிம்பிளிஃபிகேஷனும் போட்டுருந்தோம். நிறைய பேர் DI செட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லிருந்தீங்க. சோ ஷிஃப்ட் 1ல நடந்த மெமரி பேஸ்ட் क्वेश्चन தான் இது. உங்களுக்கு 3 செட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படினா DI டேட்டா இன்டர்பிரேஷன்ல Caselet DI கேட்டிருந்தாங்க, பார் கிராஃப் கேட்டிருந்தாங்க and டேபிள் DI கேட்டிருந்தாங்க. மூணுமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நீங்க எப்பவுமே prelims நான் சொல்லிருக்கேன் மார்க் ஸ்கோரிங் பார்ட்டான சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்ஸிமேஷன், missing numbers, wrong numbers, quadratic equation இதை முடிச்சுட்டு DIக்கு வாங்க. DI பாருங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் போங்கன்னு. அரித்மெட்டிக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பட் DI இந்த Caselet கூட லைட்டாக மாடரேட்டாக இருந்துச்சு. அதுவும் ரொம்ப ஈஸி தான். பட் இந்த ரெண்டு DIலாம் அப்படி டைரெக்டாக இருந்துச்சு. ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். சரியா? இப்போ இந்த 3 செட்டுமே இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் குவான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், குவான்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா குவான்ஸ் A to Z சீரிஸ் கோர்ஸை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணி பயன்பெற்றுட்ருக்காங்க. ஸோ இப்போது 699 ஆஃபர் போயிட்டுருக்கு. இது 3 டேஸில் முடிஞ்சிடும். ஓகே, DI மெயின்ஸ் லெவல் DI ப்ரிலிம்ஸ் முடிஞ்சுன்னா மெயின்ஸ்க்கு DI தான் மேக்ஸிமம் வரும். மெயின்ஸ் லெவல் DIக்கும் 699 ஆஃபர் போயிட்டுருக்கு. 65 DIs முடிஞ்சு இன்னும் 35 DIs இருக்குது. நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, டெலிகிராம் சேனல் A to Z Radhina Quants இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. Radhina Quantsன்னு சிம்பிளாக இருக்கும், அது வேண்டாம். சரியா? அது அதில் நமக்கு அட்மின் கண்ட்ரோல் இல்லை. அதனால் இந்த குரூப்பில் மட்டும், இந்த குரூப்லேயும் இந்த சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ், கொஸ்டின் பாருங்கள். Caselet DI ரொம்ப ஈஸியாக இருந்தது. எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்கிறேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 persons PQR have collection of 2 types of books, type A and type B. ஜென்ரலாக இந்த மாதிரி நம்ம Caselet DI கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒன்று டேபிளுக்கோ நம்ம கன்வீனியன்ட்டான ஒரு ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 3 persons இருக்காங்களாம்ப்பா, PQR அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 பேர்கிட்டையும் 2 types of books இருக்குது, டைப் A அண்ட் டைப் B இருக்குது. ஓகே, 3 persons PQR, 2 டைப் ஆஃப் புக் AB டைப் A அண்ட் டைப் B. ஓகே, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நான் அது சால்வ் பண்ண இடைஞ்சலாக இருக்கும், இங்கேயே பண்ணிடுவோம். சரியா? 3 person இருக்காங்க. ஸோ அந்த 3 persons நான் என்ன பண்ணுறேன், PQRன்னு எடுத்துக்கிறேன். A டைப் B டைப் புக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், டைப் P ஹேஸ் டோட்டல் ஆஃப் 64 புக்ஸ். Pன்ற பர்சன் கிட்ட டோட்டலாக எவ்வளோ இருக்கான், இந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 64 புக்ஸ் இருக்கான். இங்கே டோட்டல் நான் இங்கே போடுறேன். டோட்டலாக 64 புக்ஸ் இருக்குது. டோட்டல் 64 books, out of which 56.25% are type B. இந்த 64ல ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 56.25%. ஸோ இதில் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணியிருக்கதே ரொம்ப இதாக இருக்கா, வெயிட், ஃபாண்ட் ரொம்ப பெருசாக தான் இருக்குது, கிளியராக தெரியுதுல? ஓகே, இந்த டோட்டல் 64ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 56.25% ஆஃப் புக்ஸ் டைப் B புக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? டைப் B. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 56.25% ஆஃப் 64 என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். இப்போ இந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் ஈஸி பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஏதோ டெசிமலில் வந்திருக்கு, ஆனால் இதையும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் இதெல்லாம் நீங்கள் நார்மலாக போட்டு 56.25 டிவைடட் பை 100 இன்ட்டு 64 அப்புறம் இதை எதாவது அடித்து கொடுத்து இதை எதாவது மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா இந்த 56.25% நான் என்ன பண்ணுறேன்னா 50% ப்ளஸ் 6.25%ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு வேல்யூவோட 50% எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த வேல்யூவில் பாதி. 64ல் பாதி எவ்வளோ, 32. ஓகே, 32 50% கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 6.25% வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக இந்த 6.25லாம் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஆனால் டக்கு நம்ம 6.25லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகலைன்னா இது ரிலேட்டடாக இன்னொன்று தானே, இது அப்படியே டபுள் பண்ணுங்கள். டபுள் பண்ணால் என்ன வருது, 12.5% வருமா? இங்கே பாருங்கள், 6.25%ன்றது என்ன, 12.5%ல் பாதி. சரியா? நமக்கு 12.5% ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும்ல. 12.5% எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, 1/8. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 64க்கு 12.5% கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், 1/8 இன்ட்டு 64 போடணும், 8ன்னு கிடைக்கும். 12.5% கண்டுபிடிச்சி இதில் பாதி தானே இது, இதில் பாதி எவ்வளோ, 8ல் பாதி எவ்வளோ,
4 இப்படி போட்டுக்கலாம். புரியுதா? அப்படி இல்லைன்னா 6.25 12.5%ன்றது 1/8. இதில் பாதி எனக்கு வேணும். பாதினா என்ன பண்ணணும்? இன்ட்டு 1/2 போகணும். அப்படின்னா 1/16. சரியா? 6.25% கைஸ். இதெல்லாம் ரொம்ப பேசிக், நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் இந்த கொஷினில் ஈஸியாக அப்ரோச் பண்ணிட்டு போகலாம். இல்லைனா இந்த பாயிண்ட்லேயே நிறைய பேர் தடுமாறிடுவாங்க, டைம் எடுத்துருவாங்க. இவ்வளோ சீக்கிரம் பண்ணணும். இப்போ 6.25% எனக்கு டக்குன்னு சொல்ல தெரில. ஆனால் அதோட டபுள் பார்த்தீங்கன்னா 12.5%. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி இதை பண்ணிங்கன்னா இதே மாதிரி இன்னொரு சம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. அவ்வளோதான், ப்ராக்டிஸ் தான் வேணும். இப்போது 12.5% வேல்யூன்றது எனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 12.5%ன்றது 1/8. அப்போது 1/8 வேல்யூ போட்டு 12.5% கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதில் பாதியை எனக்கு ஆன்சராக போட்டுக்கலாம். இல்லைனா 12.5%ன்றது 1/8னா 6.25%ன்றது என்னவாக இருக்கும்? 1/16 இருக்கும். அப்போ 1/16 × 64ன்னு நீங்கள் போடலாம். சரியா? எப்படினாலும் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை இந்த டெசிமல்ஸில் இருக்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 56.25 நான் 50% + 6.25 பிரிச்சுட்டேன். அப்போ ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 36ன்னு கிடைக்கும். அப்போது 36 இது என்னது? பி டைப், P% கிட்ட இருக்கக்கூடிய டைப் பி. சரியா? P% இருக்கக்கூடிய டைப் பி பார்த்தீங்கன்னா 36ன்னு சொல்லியாச்சு. அதே P% கிட்ட இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோ? 64. அப்போ இந்த 64ல் 36 போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்னு பாருங்கள். இங்கே ஒரு 4, அங்கே ஒரு 4, 8, நடுவில் ஒரு 28 இருக்கும். சரியா? 28. அப்போது P% கிட்ட A டைப் 28 இருக்குது, B டைப் வந்து 36 இருக்குது. ஓகே, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். The number of type A books with him is further divided into 2 categories, X and Y in the ratio of 9:5. இப்போது அதே பர்சன் கிட்ட, P% கிட்ட இருக்க A டைப் புக்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா. ஓகே, செகண்ட் ஸ்டெப் இங்கே எழுதுகிறேன். அதே பர்சன் P% கிட்ட இருக்கக்கூடிய A டைப் புக்கு 28. இதை திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா X கேட்டகிரி, Y கேட்டகிரின்னு பிரிக்கிறாங்க. அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 9:5ன்ற ரேஷியோவில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 28 9:5ன்ற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 14 கிடைக்கும். ஸோ 28/14, ஒரு பார்ட்டும் 2. அப்போ 9 × 2 18, 5 × 2 10. அப்படின்னா இந்த 28 இருக்குல்ல, இந்த 28 A டைப்பு, இதுக்குள்ளே கேட்டகிரி பிரிச்சிருக்காங்க. கேட்டகிரி எப்படி பிரிச்சிருக்காங்க? 18 + 10. இது X டைப்பு, இது Y டைப்பு, இது X, இது Y, இப்படி பிரிச்சுட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வாங்க. Q has books such that, Q கிட்ட இருக்க புக்ஸை பற்றி பேசுகிறாங்க. such that the number of type B books is 14 more than the number of category X type A books with P. இப்போ நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறாங்க? Q% கிட்ட இருக்க B டைப்பை பற்றி பேசுகிறாங்க. Q% கிட்ட இருக்க B டைப் பற்றி என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் டைப் B புக்ஸ் இஸ்ன்னு கொடுத்து 14 more than 14 + more thanனால ப்ளஸ் போட்டோம். than the number of category X type A books with P. அதாவது category X type A books with P. P கிட்ட இருக்க A டைப்பில் இருக்கக்கூடிய கேட்டகிரி Xல இருக்கக்கூடிய புக்ஸ் பாருங்கள். P% கிட்ட A டைப்பில் கேட்டகிரி X எவ்வளோ? 18. இந்த 18 விட 14 மோர்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ரிமைனிங் 1 32ன்னு கிடைக்குமா? அப்போது Q கிட்ட இருக்கக்கூடிய B டைப் புக்ஸ் பார்த்தீங்கன்னா 32. இஸ் இட் கிளியர்? ரொம்ப சிம்பிள் தான். டைரெக்டாக அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுறோம். வேர்டிங்ஸை மட்டும் கரெக்டாக ரீட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். த நம்பர் ஆஃப், இங்கே பாருங்கள், த நம்பர் ஆஃப் டைப் A புக்ஸ் வித் R. இப்போ R பற்றி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், Rல இருக்கக்கூடிய டைப் A புக்ஸாம். Rல டைப் A புக்ஸ் எப்படி இருக்குது? 8 more than சொல்லிட்டாங்க. ஸோ ப்ளஸ் போட்டுக்கிறேன். தேன் த நம்பர் ஆஃப் டைப் B புக்ஸ் வித் Q. Qட்ட இருக்கக்கூடிய B டைப் புக்ஸை விட 8 அதிகமாக இருக்கான். ஸோ 8 + QB எவ்வளோ? 32. அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 40. அப்படின்னா R கிட்ட இருக்க டைப் A புக்ஸ், R கிட்ட இருக்க டைப் A புக்ஸ் பார்த்தீங்கன்னா 40 புக்ஸ் இருக்குது. ஓகே, முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் டைப் A புக்ஸ் வித் Q. அடுத்து ஒரு ரேஷியோ பற்றி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், Q கிட்ட இருக்க டைப் A புக்ஸுக்கும் த நம்பர் ஆஃப் டைப் B புக்ஸ் வித் R, R கிட்ட இருக்க டைப் B புக்ஸுக்கும் ரேஷியோ கொடுக்குறாங்க. 12:11. ஓகே, இப்போ பாருங்கள், இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? 12xன்னு வச்சுக்கிறேன், இதை 11xன்னு வச்சுக்கிறேன்.
Q பர்சன் கிட்ட இருக்க டைப் ஏ புக்கு என்னது 12x. Q பர்சன் கிட்ட இருக்க டைப் ஏ புக்ஸை நான் 12xன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் R பர்சன் கிட்ட இருக்க டைப் பி புக்ஸு 11xன்னு வச்சுக்கிறோம். ஓகே, எஸ். The total number of type B books, அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க. The total number of type B books with all three of them together is 9 times the number of category Y books with P. இங்க பாருங்க, டைப் பி புக் 3 பேர்கிட்ட இருக்க டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. டைப் பி இங்கே இருக்குது, இதோட டோட்டல் எவ்வளோ 36 + 32 + 11x. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? is 9 times, இங்கே பாருங்கள், 9 times the number of, 9 times of what? 9 times the number of category Y books with P. P கிட்ட இருக்கக்கூடிய category Y books எவ்வளோ 10. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சலால டெஃபினட்டாக கண்டுபிடிக்க முடியும். சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 868 + 11x வந்துடும், which is equal to 90. ஸோ 11x equal to what? 90 - 68. அப்போ என்ன கிடைக்கும்? 22 கிடைக்குமா? எஸ், 22. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 22/11 is equal to 2. அப்போது எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சு. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? 12x கண்டுபிடிக்கலாமா? 12x equal to what? 12 × 2 24. இது எது? Qவில் இருக்க டைப் ஏ வந்து 24. அடுத்து 11x, 11 × 2 equal to 22. இது என்னது? இது 24, இது 22. ஓகே, இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கொடுத்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இது 24, அது 22. கிளியரான்னு பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இது கூட கொஞ்சம் மற்ற ரெண்டுலாம் இதை விட ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ப்ரிலிம்ஸ் லெவலில் ஈஸி தான். இல்லை இது டைம் இல்லைனா இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தெரிஞ்சுக்கோங்க எப்படி சால்வ் பண்ணணும்னு. இப்போ எல்லாமே நம்ம போட்டோம். இப்போ டைரெக்டாக கொஷின் இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கொஷின் எல்லாம் அவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு. வெரி வெரி சிம்பிள், எல்லாமே டைரக்ட் கொஷின். இப்போ பாருங்கள், இது சால்வ் பண்ணிட்டோம். கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டைப் பி புக்ஸ் வித் P அண்ட் Q? வெரி சிம்பிள். P அண்ட் Qட்ட இருக்கக்கூடிய டைப் பி புக்ஸோட டோட்டல் கவுண்ட்டு கேட்குறாங்க. 36 + 32 என்னது? 68. அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ ஆக போகுது? மிஞ்சி மிஞ்சி போனால் 5 செகண்ட் ஆகும். நீங்கள் அதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து, 5 மினிட்ஸ் கூட இல்லை, 3 to 4 மினிட்ஸ் எடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா இது என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட்டு 5 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். 68 இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் டைப் ஏ புக்ஸ் டு total number of type A books? type A books ஓட total நம்பருக்கும் to the number of type B books with all 3%. so இது ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்கப்பா. இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 8 + 4 2 ரிமைனிங் 1 92. இந்த பக்கம் பாருங்கள், 90 92:90. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 46:45. ரெண்டால் தான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, வெரி ஈஸி. Next question பாருங்க, number of type B books with Q is what percent the total number of books A and B with Q? இங்க பாருங்க, Qல இருக்க type B books எவ்வளோ? 24. 24 is what percent of total number of books A and B with Q? Qல இருக்கக்கூடிய total number of books எவ்வளோன்னு பாருங்க. 4 + 2 6, 2 + 3 56. 24 is what percent of 56? இதுதான் கொஸ்டின், ரொம்ப சிம்பிள். A is what percent of B அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டாலும் என்ன பண்ணணும்? ஆஃப்க்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்கள டினாமினேட்டரில் போடணும். மேலே என்ன போடணும்? the number of type B books கைஸ், மக்களை சாரி, Qவில் இருக்கக்கூடிய இது டோட்டல் 56 தான். டைப் B சொல்லிட்டாங்கல்ல, டைப் Bனா மேலே நீங்கள் என்ன பண்ணணும்? 32 போடணும். சரியா? டைப் Bனா 32. அப்போது 32 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 56ன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன்? 56 கீழே போடு, ஆஃப்க்கு அப்புறம் யார் இருக்கோ அதை கீழே போடணும், ரிமைனிங் இருக்க நம்பரை மேலே போடணும், × 100. இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். இதை என்ன பண்ணிக்கலாம்? நல்லா கவனிங்க, 8ஆல் கேன்சல் பண்ணலாமா? 4 டைம்ஸ் 7 டைம்ஸ் 4/7. 7 டினாமினேட்டர் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் பர்சன்டேஜ் சொல்லலாம். அதுக்கு ஒரு நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, 142857. பர்சன்டேஜ் 8 டிஜிட் சீரிஸ் பாருங்கள். 1ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது 1/7. அடுத்த பெரிய சின்ன நம்பர்
இதுக்கு அடுத்த பெரிய நம்பர் வந்து 2/7. இது 2/7 இது ஸ்டார்ட் ஆகும். இது 3/7. இங்கே தான் 4/7 ஸ்டார்ட் ஆகும். இது என்னன்னு புரியலைன்னா இன்னும் நீங்கள் பர்சன்டேஜ் A to Z சீரிஸ் பார்க்கல, பர்சன்டேஜ் டேபிள் பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ போய் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 57.14 இஸ் த ரைட் ஆன்சர். 57.14%. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். டக்குன்னு முடியுதா? உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது, இல்லைன்னா இந்த டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டைப் ஏ புக்ஸ் வித் Q அண்ட் R? Qக்கும் Rக்கும் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டைப் ஏன்னு கேட்குறாங்க. அப்போ சம் எவ்வளோ? 64. ஆவரேஜ்னா அது 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 32. ஆப்ஷன் இ இஸ் த ரைட் ஆன்சர். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுது பாருங்கள். மெயின்ஸ் லெவல் சம்லாம் இப்படிலாம் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் டைப் ஏ புக்ஸ் வித் P அண்ட் R டுகெதர் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் A அண்ட் B வித் Q? நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ்னால் 2 நம்பர் வேணும். அது என்ன டிஃப்ரென்ஸ்? பிட்வீன் த நம்பர் ஆஃப் டைப் ஏ புக்ஸ் வித் P அண்ட் R. P அண்ட் R கிட்ட இருக்கக்கூடிய டைப் ஏ புக்ஸ் டோட்டலாக எவ்வளோ? 28 + 40 68. 68க்கும் வேறு எதுக்கு? அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் A அண்ட் B வித் Q. Qட்ட இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோ? 24 + 32. 24 + 32 என்ன கிடைக்கும்? 56. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. 12. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிள். ஓகே, அவ்வளோதான். கேஸ்லெட் முடிஞ்சிருச்சு. 5 கொஷின் தான். இப்படி சால்வ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார் கிராஃப். இதுக்கெலாம் நம்ம கேஸ்லெட்டுக்காவது இனிஷியலாக வந்து கொஞ்சம் எடுத்து சால்வ் பண்ணி அந்த கொஞ்சம் டைம் ஆச்சு. இதெல்லாம் அப்படியே டைரெக்டாக இருக்குது. அப்படியே டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், கொஷினை மட்டும் ரீட் பண்ணுங்கள். பார் கிராஃப் given below shows the number of 2 articles X and Y sold by 4 shops A, B, C, D. பட் இந்த கிராஃப் பார்க்கும்போது ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஆனால் செகண்ட் அவங்க சி கொடுத்துருக்காங்க. அப்போ அதை கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஏக்கு அப்புறம் சி கொடுத்துருக்காங்க, அப்புறம் பி, அப்புறம் டி. சரியா? இதில் உங்களுக்கு என்ன இந்த ப்ளூ கலரில் தெரியுதுல்ல, இதெல்லாம் வந்து ஆர்டிக்கிள் எக்ஸ். எல்லோ கலரில் தெரியுறது ஆர்டிக்கிள் ஒய். ஓகே, அவ்வளோதான். இது வேறு எதுவும் இதில் இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. டைரெக்டாக இந்த டேட்டாவை பார்த்து ஆன்சர் பண்ண போகிறோம். சரியா? முன்னாடி சால்வ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள். What is the average number of article X sold by A, B, D? A எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. B, D இந்த 3 ஷாப்பும் ஆர்டிக்கிள் எக்ஸ் சோல்ட் பண்ணியிருப்பாங்களா, சேல் பண்ணியிருப்பாங்களா, அதோட ஆவரேஜ் கேட்குறாங்க. இங்கே வாங்க. ஆர்டிக்கிள் எக்ஸ் இது ப்ளூ. ஏல 215. B இங்கே இருக்குது. Bயில் 180. இது 180. இங்கே இருங்க. 215, 225, 235, 245, 180, 185, 75, 215. ஓகே, ஆர்டிக்கிள் பியில் 180, ஆர்டிக்கிள் டியில் 175. இதெல்லாம் ஆட் பண்ணி ஆன்சர் பண்ணால் வந்துடும். 15, 17 ரிமைனிங் 1 670. ஓகே, சாரி 570. 570 இது வந்து சம். நமக்கு ஆவரேஜ் வேணும். ஆவரேஜ் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த 570 எத்தனை ஷாப்? 3 ஷாப்பால் டிவைட் பண்ணணும். ஸோ 1 டைம் 9 times 0. 190 is the right answer. Option E is the right answer. டக்குன்னு முடியுது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஆர்டிக்கிள் Y sold by C is what percent more than the number of article X sold by B? அதாவது ஷாப் C எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அது எதை சேல் பண்ணணும்? ஆர்டிக்கிள் Y. ஆர்டிக்கிள் Yனா எல்லோ கலர் 245. ஓகே, நம்பர் ஆஃப் ஆர்டிக்கிள் Y sold by Cன்றது 245. எஸ், what percent more than the number of articles X sold by B? B எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதோட X என்ன? 180. 245 is what percent more than 180? இதுதான் கொஸ்டின். சரியா? A is what percent of Bன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆஃப்க்கு அப்புறம் என்ன வருதோ அதை டினாமினேட்டரில் போட்டுட்டு ரிமைனிங் இருக்க நம்பரை அப்படியே நியூமரேட்டரில் போடுவீங்க. சரியா? பட் இங்கே வந்து மோர் தேன் அப்படின்னு வந்திருக்கு. மோர் தேனோ லெஸ் தேனோ வந்தால் அதே ப்ரொசீஜர் தான், சின்ன சேஞ்சஸ். தேனுக்கு அப்புறம் யார் வர்றாங்களோ அவங்கள டினாமினேட்டரில் போட்டுடணும். நியூமரேட்டரில் என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் போடணும். ரெண்டில் எது வேணால் பெருசாக இருக்கலாம், நமக்கு தேவை டிஃப்ரென்ஸ். அப்போ என்னது? 245 மைனஸ் 180 அப்புறம் இன்ட்டு 100. சரியா? லெஸ் தேன் ஆர் மோர் தேன்னு கேட்டாங்கன்னா
டினாமினேட்டரில் தானுக்கு அப்புறம் யார் வராங்களோ அவங்கள போட்டுட்டு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து நியூமரேட்டரில் போடணும். நியூமரேட்டரில் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 65 கிடைக்குதா? டிவைடட் பை 180 இன்ட்டு 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணணும். நான் 5ஆல் கேன்சல் பண்ணேன்னா இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்குமா? எஸ் 13. இங்கே நான் 5ஆல் கேன்சல் பண்ணேன்னா 3 டைம்ஸ் ரிமைனிங் 3 இருக்கும் 6. 13/36 1/3 இல்லையே, நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் சோல்டு பை சி, ஆர்டிகல் ஒய் சோல்டு பை 245 இஸ் வாட் பர்சன்ட் மோர் தேன் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல் சோல்டு பை பி. பியில் எக்ஸ் 180. மேலே என்ன டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது தப்பாக பண்ணிட்டேனா? 245 180 65 13/36 ஓகே 13/36 தான் வருது. ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இல்லைனா என்ன பண்ணுங்க? ஓகே 1300/36ன்னு வரும். வேறு எதை வச்சு அதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? இதுவும் 2 வச்சு அடிக்கலாம். 2 வச்சு அடிப்போம், இல்லைனா 4 வச்சு. ஓகே இப்போ நம்ம டைரெக்டாகவே அடிப்போம். இது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 6500/180 அப்படியே கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கலாமோ? சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை 3ஆல் 2ஆல் அடிச்சு கொடுப்போம். 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 18 வரும். இங்கே வந்து 6 டைம் 5 டைம் 650. ஓகே 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 650/18. அகெயின் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 18ஆலே டைரெக்டாக கேன்சல் பண்ணிடுவோமா? 9 இங்கே வந்து 325 வரும். 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம் 27 ரிமைன் நமக்கு 5 இருக்கும். ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இது பாருங்கள் புரியுதானு? ஒன்றுமே இல்லை, சிம்பிளிஃபை பண்ணிட்டே போங்க. நான் வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்குமான்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். வெரி சிம்பிள், டக்குன்னு பண்ணுவோம். இங்கே மேலே 65 வரும்ப்பா, கீழே 180 வருதுப்பா, இன்ட்டு 100. சரியா? எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. நான் 5 வச்சு கேன்சல் பண்ணேன்னா இங்கே 13 வந்துடுது. இங்கே நான் 5 வச்சு கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3 டைம்ஸ் 6 டைம்ஸ் வருது 36. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது ரெண்டை கூட கேன்சல் பண்ணுங்கள். இது ரெண்டை கேன்சல் பண்ணால் நான் 4ஆல் கேன்சல் பண்ணுறேன், 9 வந்துடும். இங்கே நான் 4ஆல் கேன்சல் பண்ணேன்னா இது நான் 4ஆல் கேன்சல் பண்ணேன்னா 9 வந்துடும். இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணால் 25 வந்துடும். ஸோ இது ரெண்டை இப்போ மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் அதே 36.36% வந்துச்சு. ஸோ 10 டைம்ஸ் போட்டால் 250 75 5 2 ரிமைனிங் 1. கரெக்டாக தானே பண்ணேன்? திரும்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மக்களே. 9 டைம்ஸு ஓகே இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணுங்கள். 250 + 75 5 2 ரிமைனிங் 1 325/9 325/9 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு 27 வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 5 இருக்கும். ஸோ 6 டைம்ஸ் 36.11%. சிம்பிளிஃபை பண்ணிட்டு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாதுன்னு ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்ததும் நீங்கள் டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஒய் sold by A and C together and the number of articles X sold by B and D together. ஸோ உங்களுக்கு கேட்குறது எப்படியோ ஒரு ரேஷியோ கேட்டுருவாங்க, ஒரு டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, ஒரு ஆவரேஜ் கேட்பாங்க, வாட் பர்சன்ட் ஆஃப் A இஸ் பின்னு கேட்பாங்க, இல்லைனா வாட் பர்சன்ட் A இஸ் பி மோர் தேன் பி லெஸ் தேன் பின்னு கேட்பாங்க. அதே தான் இங்கே வந்து டிஃப்ரென்ஸ், ஏதோ 2 டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஒய் சோல்டு பை A and C டுகெதர். A and C ரெண்டு பேரும் சேர்ந்து சேல் பண்ண Y 225 245 ஆட் பண்ணுங்க. 225 and 245 ஆட் பண்ண என்ன வரும்? 0 ரிமைனிங் 1 7 470. இந்த 470க்கும் அடுத்தது and the number of articles X sold by B and D together. B and D together X 180 plus 175 180 plus 175 என்ன கிடைக்கும்? 5 ரிமைனிங் 1 355. 470க்கும் 355க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு பாருங்கள். இங்கேருந்து அப்படியே ஒரு 100 டைம்ஸ் போட்டிங்கன்னா 455 வந்துடும். 455லேருந்து அங்கே ஒரு 115 வரும். ஸோ 115 இஸ் த ரைட் ஆன்சர். இல்லை நீங்கள் நார்மலாக மைனஸ் பண்ணாலும் ஓகே. 470 minus 355 போட்டிங்கன்னா 5 வந்துடும். 115 இஸ் த ரைட் ஆன்சர். மைண்ட்லேயே போட்டாலும் ஓகே. ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். ஃபோர்த்து கொஷின்,
வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் சோல்டு பை பி அண்ட் சி பியும் சியும் சேல் பண்ண டோட்டல் ஆர்டிகிள்ஸை பற்றி கேட்குறாங்க, ரேஷியோ கேட்குறாங்க. சொன்னேன்ல ஒரு ரேஷியோ வந்துடும். பி அண்ட் சி, பி பாருங்கள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது 180 + 195. ஓகே, 180 + 195 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 57, ரிமைனிங் 1 375. சி, சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 235 + 245, 235 + 245 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0, ரிமைனிங் 1 8 480, 375 480. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணலாம், 5ஆல் கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ், ரிமைனிங் 2 5 டைம்ஸ். இதை 5ஆல் கேன்சல் பண்ணால் 9 டைம்ஸ், ரிமைனிங் 3 6 டைம்ஸ். 75:96 இல்லை. இது திரும்ப என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுமே 3ஆல் கேன்சல் ஆகும். இது வந்து 25 ஆகும், இது 32 ஆகும். 25:32 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி சிம்பிள். டைரெக்டாக அப்படியே எடுத்து போடுறோம். இந்த மாதிரி கொஷின்லாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. சிம்பிளிஃபிகேஷனை கூட இது ஈஸி. இங்கே இருக்க டேட்டா அதை எடுத்து சால்வ் பண்ண போகிறீங்க. த நம்பர் ஆஃப் ஆர்டிகிள் எக்ஸ் சோல்டு பை டி, டி கேட்டகரி, டி பர்சன் எக்ஸ், சரியா, 175. 175 இஸ் வாட் percent of the number of articles y sold by A. A ஓட y sold 225. 175 is what percent of 225. அவ்வளோதான் கொஷின். A is what percent of B. அப்போ என்ன கிடைக்கும், ஆஃப் கப்பர் யார் இருக்காங்களோ அவங்கள டினாமினேட்டரில் போடுங்க, ரிமைனிங் இருக்க நம்பரை நியூமரேட்டரில் போடுங்க, இன்ட்டு 100. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுமே 25ஆல் கேன்சல் பண்ணலாம்ல. ஸோ இது 25ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 9 டைம்ஸ் கிடைக்கும். இது 25ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6 7 டைம்ஸ் கிடைக்குமா. எஸ், 7/9ஆலே டினாமினேட்டர் 9 வந்துச்சுன்னா நியூமரேட்டர் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். 77.7777. ஆப்ஷன் இ இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. அவ்வளோதான், 5 கொஷின் முடிஞ்சிருச்சு. இப்போது 2 DA ஓவர். 2 DA நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே பண்ணுறதுனால தான்ப்பா இவ்வளோ நேரம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாக சால்வ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம். இப்போ 3rd DA பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ அதே காப்பி ஆயிருக்கா, அட கடவுளே. கைஸ் வெயிட் பண்ணுங்கள், 3rd DA வேறு, ஆனால் பிபிடியில் இதே காப்பி ஆகிருக்கு. அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து 3rd DA, டேபிள் DA, சரியா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் ரொம்ப டைரெக்டாக இருந்துச்சு. இதில் ரொம்ப நீங்கள் பெருசாக கேல்குலேஷனே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஸ்டின் வந்து நீங்கள் கொஞ்சம் அலிகேஷன் ரூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். எஸ் கவனிங்க, த டேபிள் கிவன் பிலோ ஷோஸ் த நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபிக்ஷன் ப்ளஸ் நான் ஃபிக்ஷன் சோல்டு பை 2 ஷாப்கீப்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இன் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். அதாவது எக்ஸ்ன்னு ஒரு பர்சன், ஒய்ன்னு ஒரு பர்சன், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்சில் சேல் பண்ண புக்கு. இங்கே கொடுத்துருக்க கவுண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 175 எடுத்துக்கிட்டால் ஃபிக்ஷன் புக்ஸும் இருக்கும், நான் ஃபிக்ஷன் புக்ஸும் இருக்கும், சரியா. அங்கேயும் ஒய்லேயும் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். டைரெக்டாக கொஷின் போயிடலாம். இதில் சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது முன்னாடி இன்டர்பிரட் பண்ணி வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபிக்ஷன் புக்ஸ் சோல்டு பை ஷாப்கீப்பர் எக்ஸ் over the 3 months if the ratio of fiction to non-fiction books sold in each month. அதாவது ஃபிக்ஷன் புக்ஸு எக்ஸ், ஷாப்கீப்பர் எக்ஸ் இருக்கார்ல, இவர் சேல் பண்ண ஃபிக்ஷன் புக்ஸ் 3 monthஸில் சேல் பண்ண ஃபிக்ஷன் புக்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஆனால் நமக்கு இங்கே இருக்க டேட்டா வந்து என்ன தான் இருக்குது, ரெண்டும் கலந்தது தான் இருக்குது. பட் நமக்கு ஃபிக்ஷன் புக்கோட ஆவரேஜ்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் அடிஷ்னலாக ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் ஃபிக்ஷன் டு நான் ஃபிக்ஷன் புக்ஸு அது வந்து 2:3 இன் ஈச் மந்த். எல்லா மந்த்லேயுமே வந்து ரேஷியோ 2:3 தான் இருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம ஃபிக்ஷன் புக்கோட கவுண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஜான்வரியில் டோட்டல் 75. இதில் ஃபிக்ஷனும் நான் ஃபிக்ஷனும் எப்படி பிரிஞ்சிருக்கு, 2:3. நமக்கு தேவை ஃபிக்ஷன் தான். இந்த 2 பார்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஹோல் நம்பரை ரேஷியோவாக ஸ்ப்ளிட் பண்ணணும். என்ன பண்ணணும், 2:3னா டோட்டல் 5 பார்ட்ஸ். 175 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 times 5 times 35. அப்போ 2 into 35 நமக்கு என்ன கிடைக்கும், 70. அப்போ ஜான்வரி மந்தில் இருந்த ஃபிக்ஷன் புக்கோட கவுண்ட்டு 70 ஜான்வரிக்கு. அதுக்கப்புறம் பிப்ரவரி பாருங்கள், பிப்ரவரி மந்தில் டோட்டல் எவ்வளோ, 210. இது என்ன ஆகுது, 2:3ன்ற ரேஷியோவில் பிரிச்சுக்கலாம். ஏன்னா எல்லா மந்த்லேயுமே இதே ரேஷியோ தான், ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன்.
ஸோ 2 into 3 5ஆல் டிவைட் பண்ணணும். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 times 2 times. ஸோ 2 into 42 கிடைக்கும். ஸோ 84. அப்போ பிப்ரவரி மந்தில் ஃபிக்ஷன் புக்கோட கவுண்ட்டு 84. வெரி சிம்பிள்ப்பா. நெக்ஸ்ட்டு மார்ச்சில் டோட்டல் புக்கு கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 185. இதையும் நம்ம என்ன பண்ணணும்? 2:3 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணணும். 2 + 3 5 பார்ட், 5 பார்ட்டாக பிரித்தா 3 times வரும், ரிமைனிங் 37 வரும். ஸோ 2 into 37 நமக்கு ஃபிக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் ஃபிக்ஷன். ஸோ 74ன்னு கிடைக்கும். ஸோ மார்ச் மந்தில் 74. இப்போ இதோட ஆவரேஜ் கேட்குறாங்களா? அப்போ எல்லாம் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் கிடச்சிரும். 8, 15, 22/3. ஸோ 7 times 6 times. 76 is the right answer. Option C is the right answer. Okay? சிம்பிளாக இருக்கா? செகண்ட் கொஷின் பாருங்க. What is the difference between the total number of books which sold in February and March? மார்ச்லையும் பிப்ரவரியிலையும் total number of books sold in February and March. பிப்ரவரி மந்த் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதோட டோட்டல் புக்ஸ் எவ்வளோ? ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் எல்லாம் சேர்த்துருங்க. 210 + 245. இது பிப்ரவரி மந்த் புக்கு. ஓகே. 185 + 160. இது மார்ச். சரியா? இது ரெண்டும் ஆட் பண்ணி இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ போடுவோமா? 554. இவங்க 455. இவங்க 5, 4, 345. 455க்கும் 345க்கும் வித்தியாசம் 0, 1, 1. 110 is the right answer. Option A is the right answer. எவ்வளோ டைரக்டாக எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் பாருங்கள். த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஃபிக்ஷன் புக்ஸ். இதுதான் கொஞ்சம் பெரிய கொஷினாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஐ செட் எடுக்கிறீங்க, கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்குன்ற பட்சத்தில் 5 கொஷின் இருக்கும். 5 கொஷினில் 1 or 2 கொஷின் கொஞ்சம் மாடரேட்டாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? நம்மளால் 3 கொஷின் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போட முடியும். அதனால் இப்போ நீங்கள் வரிசையாக வரீங்க, இந்த மாதிரி தேர்ட் கொஷின் இவ்வளோ பெருசாக தெரியுது, கண்டிப்பாக இதை சால்வ் பண்ண டைம் எடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு ரிமைனிங் 2 கொஷின் கூட பாருங்கள். அது ஈஸியாக இருந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். நான் வரிசையாக அதே ஆர்டரில் தான் போவேன்னு இப்போ தேர்ட் கொஷின் உட்காந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா 4th, 5th பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். 4th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபிக்ஷன் ப்ளஸ் நான் ஃபிக்ஷன் சோல்டு பை ஷாப்கீப்பர் ஒய் and X together in January and February month? டோட்டல் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் சொல்லிட்டாங்க. ஒய் ஷாப்கீப்பர் எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. டுகெதர் இன் ஜான்வரி அண்ட் பிப்ரவரி மந்த். இந்த 4 பார்ட்டையும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஷாப்கீப்பர் ஒய் அண்ட் எக்ஸ் டுகெதர். எக்ஸும் வேணும், ஒய்யும் வேணும், ஃபிக்ஷனும் வேணும், நான் ஃபிக்ஷனும் வேணும், ஜான்வரி வேணும், பிப்ரவரி வேணும். அப்போ இந்த 4 நம்பரை ஆட் பண்ண ஆன்சர். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. நீங்கள் தேர்ட் கொஷின் சால்வ் பண்ணுற டைமிங்கில் இந்த 2 கொஷினுமே சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணுங்கள். 175 + 125 நமக்கு என்ன கிடைக்கும்? 300 கிடைக்கும். அதுக்கப்புறம் 210 + 245 400, 455 கிடைக்கும். கரெக்டாக? 400, 455 இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 55, 755 is the right answer. டக்குன்னு போட்டு போயிடலாம். அவ்வளோதான். ஓகே. அடுத்து 5th கொஷின் பாருங்கள். What is the ratio of the total number of books sold by shopkeeper X in February month? Ratio கேட்குறாங்கப்பா. அவ்வளோதான். Ratio of the total number of books sold by shopkeeper X February and March. February and March ரெண்டும் சேருங்க. என்ன கிடைக்கும்? 593, 395. சரியா? 395க்கும் to the total number of books sold by shopkeeper Y in January and February. Y வந்து ஜான்வரி, பிப்ரவரி. இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0, ரிமைனிங் 1, 7, 370. 395க்கும் 370க்கும் வித்தியாசம். ரேஷியோ. சரியா? டிஃப்ரென்ஸ் இல்லை, ரேஷியோ. 395க்கும் 370க்கும் ரேஷியோ. 5ஆல் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 times 9 times. இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணால் 7 times 4 times. 79:74. ஆப்ஷன் B is the right answer. சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? இது ஏதாவது கேல்குலேஷன் இருக்கா? ஸோ அப்போ 5 கொஷின் கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் வரிசையாக வர்றப்போ ஒரு கொஷின் ஏதாவது பெருசாக தெரியுது, டிஃபிகல்ட்டாக தெரியுதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் கொஷின்ஸை பாருங்கள். இது நாட் ஒன்லி டிஐ, ஃபுல் ப்ரிலிம்ஸுக்குமே இதுதான் லாஜிக்கு. ஃபுல் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணும்போதுமே நீங்கள் வர்ற கொஷினை ஆர்டரில் அட்டன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லா கொஷினையும் நீங்கள் விசிட் பண்ணியிருக்கணும். விசிட் பண்ணி எதெல்லாம் உங்களால் ஈஸியாக இருக்கும், எங்கெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுதோ அங்கே ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டுக்கணும்.
எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் ஈஸியான கொஷின் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் டக்குன்னு சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற கொஷின் வர்றதெல்லாம் நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டுக்கணும். சரியா? இப்போ இந்த கொஷினை சால்வ் பண்ணுவோம் பாருங்கள். இதை நான் உங்களுக்கு இப்போ அலிகேஷன் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஃபிக்ஷன் புக் சோல்டு பை ஷாப்கீப்பர் ஒய் இன் ஜான்வரி இஸ் 240. ஷாப்கீப்பர் ஒய் ஜான்வரி, ஓகே, ஜான்வரியில் எடுத்துக்கோங்க. ஷாப்கீப்பர் ஒய் ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் 125 டோட்டலாக 125 புக்ஸ் வச்சுருக்காரு. அதில் நமக்கு என்ன இருக்கும்? ஃபிக்ஷன் புக்கும் இருக்கும், நான் ஃபிக்ஷனும் இருக்கும். ஃபிக்ஷன் இருக்கும், நான் ஃபிக்ஷன் இருக்கும். ஓகே, இது டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸு. இதில் ஃபிக்ஷன் புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240 ருபீஸ். ஃபிக்ஷன் புக்கோட ப்ரைஸ் 240 ருபீஸ். ஓகே, while that of each non-fiction book is rupees 150. நான்-ஃபிக்ஷனோட புக் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் 150 ருபீஸில் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி டோட்டல் 125 இருக்கும். அதில் சம் வேல்யூ 125ல் எவ்வளோ கவுண்ட்டு ஃபிக்ஷன் இருக்கும், எவ்வளோ கவுண்ட்டு நான் ஃபிக்ஷன் இருக்கும். இதில் ஃபிக்ஷன் புக்கோட கவுண்ட்டு 240 ருபீஸ்னு கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஒரு புக்கோட செல்லிங் ப்ரைஸ். நான் ஃபிக்ஷனோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துட்டாங்க. இஃப் த டோட்டல் ரெவன்யூ ஆஃப் ஒய் இன் ஜான்வரி இஸ் 25,500. இந்த 125 புக்ஸையும் சேல் பண்ணுறனால அவருக்கு கிடைச்சிருக்க மொத்த ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 25,500. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் புக் சோல்டு பை. ஸோ இப்போது ஃபிக்ஷன் புக்குக்கும் நம்பர் ஆஃப் நான் ஃபிக்ஷன் புக்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொஷினை, அதாவது டோட்டல் 125 இருக்குது, இதில் ஃபிக்ஷன் எவ்வளவோ வரப்போகுது, நான் ஃபிக்ஷன் எவ்வளவோ வரப்போகுது. ஆனால் அது எனக்கு எவ்வளோன்னு தெரியலை. இப்போ ஃபிக்ஷன் புக்கோட கவுண்ட்டும் நான் ஃபிக்ஷன் புக்கோட கவுண்ட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லிடலாம். அதுதான் லாஜிக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு டோட்டல் வேல்யூ இருக்குது, அது ரெண்டாக பிரியுது, என்ன ரேஷியோவில் பிரியுதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அலிகேஷன் ரூல் யூஸ் பண்ணலாம். அலிகேஷன் ரூல்னால் என்ன பண்ணுவோம்? இந்த இங்கே ஒரு வேல்யூ போட்டு இங்கே ஒரு வேல்யூ போட்டு மீன் வேல்யூ இதில் போடுவோம். இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து இங்கே ஒரு ரேஷியோ கண்டுபிடிப்போல, அந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போது ஒவ்வொரு புக்கோட தனித்தனி ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது நான் ஒரு சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபிக்ஷன் பற்றி போடுறேன், இங்கே நான் ஃபிக்ஷன் புக் பற்றி போடுறேன். ஃபிக்ஷன் புக்கோட ப்ரைஸ் எவ்வளோ? 240 ருபீஸ். நான் ஃபிக்ஷன் புக்கோட ப்ரைஸ் எவ்வளோ? 150 ருபீஸ். இப்போ சென்டரில் என்ன வேல்யூ போடணும்? இங்கே சென்டரில் என்ன பண்ணணும்னா மீன் வேல்யூ போடணும். மீன் வேல்யூ அப்படிங்கிறது ஆவரேஜ் ப்ரைஸ், அவ்வளோதான். டோட்டல் 125 புத்தகம். இந்த 125 புத்தகம் விற்கிறனால அவருக்கு 25,500 ரெவென்யூ வருது. அப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன இருக்கும்? ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த 25,500 எத்தனை புக்கு இருக்கோ அத்தனை புக்கால் டிவைட் பண்ணுங்கள். மொத்தம் 125 புக்கை விற்கிறனால தானே அவருக்கு 25,500 வருது. ஸோ அப்போது ஒவ்வொரு புக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஃபிக்ஷன் புக்குக்கு 240, இதுக்கு 150 தான். பட் எனக்கு கிடச்சிருக்க 125 புக்கில் ஒரு புக்குக்கு எனக்கு எவ்வளோன்ற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணணும். பண்ணால் என்ன கிடைக்கும்? டைரெக்டாக 25 வச்சு கேன்சல் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் 1020. அகைன் 5 வச்சு கேன்சல் பண்ணால் 204. ஸோ அப்போது ஒரு புக்கோட ரேட்டு, அதாவது ஆவரேஜாக ஒரு புக்கோட ரேட்டு 204. அதை இங்கே போடணும். சரியா? இப்போது இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து எவ்வளோ வரும்? 150, 204. இங்கே ஒரு 50, 54 வரும். அடுத்து இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, 36 வரும். இப்போ இந்த ரேஷியோவை சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு கொண்டு வாங்க. 9ஆல் கேன்சல் பண்ணால் 6:4 வரும். அகைன் இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் 3:2 வரும். அவ்வளோதான். இப்போ இந்த கிடச்சிருக்கல இந்த ரேஷியோ என்னது? ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் புக்கோட கவுண்ட் ரேஷியோ. அப்படின்னா எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். 125ன்ற டோட்டல் புக்ஸு ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷனாக பிரித்தோன்னா என்ன ரேஷியோவில் பிரியும்னா 3:2ன்ற ரேஷியோவில் பிரியும். இப்போ எனக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள். இவங்க 3xன்னு வச்சுக்கோங்க, இவங்க 2xன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எக்ஸ். அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? 125 ரெண்டே ஆட் பண்ணால் டோட்டலாக எவ்வளோ பார்ட்டு? 5 பார்ட்டு. அப்போ ஒரு பார்ட்டும் 25. நமக்கு ஒரு பார்ட் வேல்யூ தான் வேணும், 25. இல்லை எனக்கு அப்பெல்லாம் யோசிக்க தெரியலனா 3 × 25 எவ்வளோ? 75. 2 × 25 எவ்வளோ? 50. தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 25. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இது அலிகேஷன் ரூலில் போட்டால் தான் ஈஸி. நார்மலாக எக்ஸ் வச்சு போட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கெல்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க. சரியா? மெயின்ஸ் கூட டைம் இருக்கும். மெயின்ஸுக்குமே இந்த அலிகேஷன் ரூலை யூஸ் பண்ணாதே பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டோட்டல் வேல்யூ இருக்குது, அது ரெண்டாக பிரியுது, அது என்ன ரேஷியோவில் பிரிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த அலிகேஷன் ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ டோட்டலாக அவ்வளோதான். 3 செட்டு முடிஞ்சிருச்சு பாருங்கள்.
என்னென்ன பார்த்துருந்தோம், ஃபஸ்ட்டு வந்து கேஸ்லெட் டிஐ பார்த்தோம், அதுவும் ஈஸி தான். அப்புறம் பார் கிராஃபு, இப்போது டேபிள் டிஐ. டெஃபினட்டாக நாளைக்கு எக்ஸாம் போகிறவங்களுக்கும் இந்த லெவலில் தான் இருக்கும். பயப்படாமல் போங்க. எப்போவுமே ஒரு ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணும்போது செப்பரேட் வீடியோ வேணால் மேக் பண்ணவா, அதாவது ப்ரிலிம்ஸை போய் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னு ரொம்ப சிம்பிள். உள்ளே போன உடனே கொஷின் எல்லாமே நீங்கள் விசிட் பண்ணணும். மார்க் ஃபார் ரிவ்யூ ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணுதோ அங்கெல்லாம் மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அரித்மெட்டிக்கு போங்க. டிஐ முடிச்சுட்டு அரித்மெட்டிக் போங்க. ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்ற ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை.